ஹாய் ஹலோ, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எசென்ஷியல் ஆயில்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ், கெரியர் ஆயில்ஸ், அரோமா தெரப்பி ஆயில்ஸ், பர்ஃப்யூம் ஆயில்ஸ், இத்தனை ஆயில்ஸ் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். எசென்ஷியல் ஆயில்னா என்ன, அரோமா தெரப்பி ஆயில்னா என்ன, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்னா என்ன அப்படிங்கறது. அதை பத்தி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ். எசென்ஷியல் ஆயில்ஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆயிலுங்க. அந்த மாதிரி ஒரு ஆயில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கலப்பட தன்மையே இல்லாதது. எப்படி எடுக்கிறாங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல ஒரு 5 கிலோ 10 கிலோ, இப்போ ஒரு லெமன் கிராஸ் நம்ம எடுத்துக்குவோமே, அந்த லெமன் கிராஸ வந்து ஒரு 5 to 10 kgs அளவு எடுத்து கோல்ட் பிரஸ் பண்ணி ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமா ஆயில்ஸ் ஒரு பக்கமும் ஹைட்ரோசால்ஸா வாட்டர் வந்து ஒரு பக்கமும் கலெக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் ரேட்ஸ் ஜாஸ்தி. ஆயில் சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 10 கிலோக்கே ஒரு 100 ml அவ்வளவுதான் மேக்சிமமே கலெக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில்ஸோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்க தனியா யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அது எதோட யூஸ் பண்றதுங்கிறத நான் அதுக்கப்புறமா சொல்றேன். ஏன்னா கொஞ்சமா நீங்க எடுத்து, ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேட்டடான ஆயில் அது, நீங்க கொஞ்சமா எடுத்து உங்க ஸ்கின்ல லைட்டா நீங்க அப்ளை பண்ணாலே போதும், அவ்வளவு எரிச்சல் கொடுக்கும். அவ்வளோ தெரபிட்டிக் பர்பஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயில்ஸ்க்குமே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பியூர் ஃபார்ம் ஆஃப் எசென்ஷியல் ஆயில். இன்னொன்று அரோமா தெரப்பி ஆயில்ஸ் சொல்லுவாங்க. அரோமா தெரப்பி ஆயில்ஸ் உங்களுக்கு சேல் பண்ற இதுல இருந்து நீங்க வாங்க வேண்டாம். நீங்க அரோமா தெரப்பி பண்றீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் ஊத்துங்க. ஏன்னா வந்து நீங்க வெளியில வாங்கும் போது மற்றபடி ஆன்லைன்ல என்னன்னா ஒரு 75% ஃபேக்கா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில தான் அரோமா தெரப்பி ஆயில்ஸ் கொடுத்துருவாங்க. பட் ஆக்சுவலா வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் அரோமா தெரப்பி ஆயில்ஸ் சொல்றது. என்னன்னா அதாவது நம்ம ஒரு ஸ்கின் கேர் பர்பஸ்க்காக, ஒரு கண்டிஷன் பர்பஸ்க்காக, ஒரு காம்னஸ்க்காக, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் மெயினா அரோமா தெரப்பிஸ்க்கு வந்து இன்ஹேல் பண்றதுக்கும் வேப்பரைஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அரோமா தெரப்பி ஆயில்ஸ் இருக்கிறது நீங்க வாங்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து சிந்தட்டிக்காவும் இருக்கலாம், பியூர் எசென்ஷியல் ஆயில்ஸா கூட இருக்கலாம். அதுக்கு பதிலா நீங்க எசென்ஷியல் ஆயில்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல தண்ணியில ஒரு 2-3 டிராப்ஸ் இது பண்ணி இன்ஹேல் பண்ணுங்க. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாவே கிடைக்கும். ஸோ இதுதான் எசென்ஷியல் ஆயில்ஸ், அரோமா தெரப்பி ஆயில்ஸ் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ், இந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸ்ல எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ், ரூட்ஸ் இதுல இருந்து எடுப்பாங்க. இதுல இருந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 years வரைக்குமே அந்த ஆயில்ஸ் வந்து கெடாம அப்படியே இருக்கும், பிகாஸ் ஆஃப் அதோட பியூர்னஸ்க்காக. இப்ப வந்து கெரியர் ஆயில்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கெரியர் ஆயில்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், செசாமி ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கிரேப் சீட்ஸ் ஆயில், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெரியர் ஆயில்ஸ் தான். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்க டைரக்டா அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இந்த கெரியர் ஆயில்ல டிராப்ஸ் இதுல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸ் கேரி பண்ற பர்பஸ் இதுக்கு இருக்கிறதுனாலதான் இதோட பேர் வந்து கெரியர் ஆயில்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா கேரியிங் எசென்ஷியல் ஆயில்ஸ் டு ஸ்கின் சேஃப்லி அப்படின்னு சொல்லுவோம். இதுல தமிழ்ல என்னன்னா இந்த நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம வந்து இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப இச்சிங் ஆயிடும், ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப இந்த கெரியர் ஆயில்ஸ்ல தான் இந்த கோகனட் ஆயில்ஸ் எல்லாத்துலயும் தான் டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம ஸ்கின்னுக்கு இந்த கெரியர் ஆயில்ஸ் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் கேரி பண்ணிட்டு கொண்டு போறதுனால நம்ம வந்து அது கெரியர் ஆயில்ஸ் சொல்றோம். அது வந்து நட்ஸா இருக்கும், சீட்ஸ்ல இருக்கும், எப்படி வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கலாம். இப்போ கோகனட் பாத்தீங்கன்னா கோகனட் நட்ல இருந்து கிடைக்குது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு பாம் ஆயில், சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கெரியர் ஆயில்ஸ். கிரேப் சீட்னா கிரேப் சீட்ஸ்ல இருந்து கிடைக்குது, அவகேடோ அதோட சீட்ஸ்ல இருந்து கிடைக்குது. சோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ் என்னன்னா அது ரொம்ப சிந்தட்டிக்கான ஆயில்ஸ்ங்க, மேன்மேட் ஆயில்ஸ். நம்ம லேபுக்கே போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்மெல்ல கொண்டு வந்து நம்ம எடுக்கிறது தான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுங்கிறது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் வந்து அது ரொம்ப சிந்தட்டிக்கா இருக்கும், எதுவுமே நேச்சுரலா இருக்காது. ஒரு 2-3 சிந்தட்டிக் கெமிக்கல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ல வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸோட ஸ்மெல்ல வந்து அவங்க ரிப்ளிகா மாதிரி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கலாம், ஒரு ஃபேக் இது மாதிரி. பட் ஆனா அந்த ஒரிஜினல்ல இருக்கிற அந்த ஹீலிங் ப்ராசஸ், நம்மளுக்கு தேவையான அந்த
ஹீலிங்னஸ். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா லாவெண்டர் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு கலரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லாவெண்டருக்கு இருக்கு. அதே இது நீங்க வந்து ஃபிராக்ரன்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா கிடையாது. நீங்க லாவெண்டர் அந்த என்னதான் அந்த சென்டை கொண்டு வந்தாலும் அதை அப்ளை பண்ணும்போது இந்த எசென்ஷியல் ஆயில்ல இருக்கிற அந்த தன்மை வந்து ஃபிராக்ரன்ஸ் ஆயிலுக்கு கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே ஃபேட் ஆயிடும், ஸ்மெல் போயிடும். பட் ஆனா அதோட பெனிஃபிட் பர்பஸ் வந்து லாஸ்ட் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஃபிராக்ரன்ஸ் ஆயில் வந்து அது மேன்மேட் சிந்தட்டிக் தான் இல்லையா? சோ அதனால வந்து அதோட இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் லாங் வரும். கடைசி வரைக்கும் நீங்க திறக்கிற வரைக்குமே நீங்க 6 months வச்சிருந்தா கூட அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து ஃபிராக்ரன்ஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயில்ஸும் ஆட் பண்ணுவாங்க. அது கூட ஃபிராக்ரன்ஸ் ஆயிலும் ஸ்மெல்லுக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணிக்குவாங்க. எசென்ஷியல் ஆயில்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 years வரைக்குமே கூட வச்சிருந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். பட் ஃபிராக்ரன்ஸ் ஆயிலுக்கு அவ்வளவு கிடையாதுங்க. 1 yearலயே அதை முடிச்சிடணும். ஸோ அவ்வளவுதான் அந்த ஃபிராக்ரன்ஸ் ஆயிலோட உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப். உங்களுக்கு வந்து ஃபிளேவர் ஆயில்ஸ் ஃபிளேவர்ல போடலாம். அந்த மாதிரி ஃபிராக்ரன்ஸ் ஆயில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். ஒன்று வந்து பெர்ஃபியூம் ஆயில்னு சொல்லுவோம். ஸோ பெர்ஃபியூம் ஆயிலுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில்ஸாவும் போடலாம். அதே மாதிரி ஃபிராக்ரன்ஸ் ஆயில்ஸும் பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பெர்ஃபியூம் ஆயில்ல பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸும் இருக்கும், ஃபிராக்ரன்ஸ் ஆயில்ஸ் இருக்கும். பட் பெர்ஃபியூம்ஸ்க்கு நமக்கு மெயினா ஸ்மெல் தான் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஜாஸ்தி பெர்சன்டேஜ் வந்து ஃபிராக்ரன்ஸ் ஆயில்ல தான் உங்களுக்கு வந்து அது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிராக்ரன்ஸ் அது பெர்ஃபியூம்ஸ்க்கு யூஸ் பண்றதுனால அது பெர்ஃபியூம்க்கு யூஸ் பண்ற ஆயிலுங்கிற மாதிரி நேம்ஸ் தனியா தான் பிரிச்சிருப்பாங்களே தவிர பட் அதுவும் ஒரு சிந்தட்டிக்கான ஃபிராக்ரன்ஸ் ஆயில் மட்டும்தான். எசென்ஷியல் ஆயில்ஸும் சில சமயம் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து டைரக்டா அது ஸ்கின்னுக்கு போட முடியாது இல்லையா? ஸோ ஒரு மினிமம் பெர்சன்டேஜ் வந்து ஸ்கின் இருக்கும். அதாங்க டிஃபரன்ஸ் ஆஃப் கேரியர் ஆயில், ஃபிராக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில், அரோமா தெரப்பி ஆயில் அண்ட் பர்ஃபியூம் ஆயில். ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வேற இன்னொரு கண்டென்ட்டோட நான் உங்களை பாக்குறேன். பை.